நயினார் நாகேந்திரன் உறவினர்கள் 2 பேருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நயினார் நாகேந்திரன் உறவினர்களான முருகன், ஜெய்சங்கர் ஆகியோருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மனை அனுப்பியுள்ளனர். காலை 11 மணி அளவில் இன்று ஆஜராகுமாறு 2 பேருக்கும் போலீசார் சம்மனை அனுப்பியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிடிபட்ட ஹோட்டல் ஊழியர்களிடம் நேற்று முன்தினம் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் நயினார் நாகேந்திரன் உறவினர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மனை அனுப்பியுள்ளனர். அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன், ஜெய்சங்கர் ஆகியோருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மனை அனுப்பியுள்ளனர். இன்று காலை 11 மணி அளவில் அவர்கள் 2 பேரும் ஆஜராக வேண்டும் எனவும் அந்த சம்மனில் குறிப்பிட்டிருக்கிறது. பிடிப்பட்ட ஹோட்டல் ஊழியர்களிடம் நேற்று முன்தினம் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் நயினார் நாகேந்திரன் உறவினர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் நெருங்கிய உறவினரான முருகன், அதே போல நயினார் நாகேந்திரனுக்கு இந்த 4 கோடி ரூபாய் பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறப்படும் ஜெய்சங்கர் ஆகிய இருவருக்கு சென்னை சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று காலை 11 மணிக்கு அவர்கள் இருவரும் ஆஜராக வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி எழும்பூரிலிருந்து நெல்லை நோக்கி சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில், அதாவது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 3 பேரிடமிருந்து மொத்தம் 4 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பேக்கில் வைக்கப்பட்டிருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நயினார் நாகேந்திரனின், அதாவது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஓட்டல் ஊழியர் சதீஷ், அதே போல அவரது சகோதரர் ரவீன், ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் ஆகிய 3 பேர் என தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நெல்லைக்கு நயினார் நாகேந்திரனின் ஆட்களிடம் தேர்தல் செலவுக்காக கொண்டு போய் கொடுக்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது தாம்பரம் போலீசார் முதலில் அந்த வழக்கை விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த பிடிபட்ட 3 பேர், அதாவது சதீஷ், நவீன், ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் ஆகியோரிடம் நேற்று முன்தினம் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களது 3 செல்போன்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவர்களை யார் யார் சென்னை எழும்பூரில் இருந்து நெல்லைக்கு ஏற்றிவிட்டது, இந்த பணம் எங்கிருந்து மொத்தமாக வசூல் செய்யப்பட்டு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு கொண்டு வரப்பட்டு பேக்கிங் செய்து அனுப்பப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை, அடுக்கடுக்கான கேள்விகளை இந்த 3 பேரிடமும் கேட்டு அதற்கான பதிலை போலீசார் பெற்றனர். இந்த நிலையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் நெருங்கிய உறவினரும் தொழிலதிபருமான சென்னை சாலிகிராமத்தில் வசிப்பவருமான முருகன், அதே போல ஜெய்சங்கர், இவர் இந்த 4 கோடி ரூபாய் பணத்தை இவர்தான் பேக்கிங் செய்து கொடுத்தவர், வழி அனுப்பியவர் என கூறப்படுகிறது. இருவருக்குமே, அதாவது முருகனுக்கும் ஜெய்சங்கருக்கும் தற்போது சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இன்று காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் கொடுக்கும் தகவல் அடிப்படையில் அடுத்து நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் சிலர் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் எண்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை செல்போனில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதே போல வீட்டிலும் அவர்கள் இல்லை. விரைவில் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்படும் என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.